இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமும் உன்னதமுமான மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரைக்கும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய நாள் தினத்திலே நாம் 1ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே 49 வசனங்கள், இந்த 2ஆம் அதிகாரத்தில் 49 வசனங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், நேபுகாத்நேச்சார் தரிசனம் காண்கிறார். நேபுகாத்நேச்சார் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. 2ஆம் வருஷம் ராஜா சொப்பனம் காண்கிறாரு. ராஜா சொப்பனம் கண்டதுனால அவருடைய ஆவி கலைந்தது. அவருடைய ஆவியில கலங்கிறாரு, பயப்படுறாரு. ஆகவே நித்திரை கலைந்தது. தூங்கிக்கிட்டு இருந்த ராஜா இந்த சொப்பனத்தை கண்டு பயந்து கலங்கி முழிச்சிட்டார். அவர் என்ன செய்யறார்? 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சொப்பனக்காரர் அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா எல்லாரையும் வர சொல்றாரு, சொப்பனம் கண்டேன் அப்படின்னு எல்லாரையும் வர சொல்றார். 3ஆம் வசனம், ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். சொப்பனம் கண்டேன், அதை தெரிஞ்சுக்கிடணும். அது என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடணும். அது என்னன்னு அறிஞ்சுக்கிடணும். அது என்ன சொப்பனோ, அதனுடைய மறைப்பொருள் என்ன, அது என்ன நடக்க போகுது, தேசத்தில் ஏதாவது நடக்க போதா அப்படின்னு ராஜாவாகிய நான் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்றாரு. 4ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். சீரிய பாஷையிலே ராஜாட்ட சொல்றாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை சொல்றோம். என்ன சொப்பனம் கண்டீர்னு சொல்லும், அதன் அர்த்தத்தை சொல்றோம். 5ஆம் வசனம் ராஜா சொல்றார், ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் துண்டித்து போட கடவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். ராஜாட்ட போய் சொல்றாங்க எல்லாரும், ஜோஷியர், குறி சொல்றவங்க, கல்தையர் எல்லாரும் வந்து சொல்றாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை சொல்றோம். ராஜா சொல்லிட்ட, முடியாது, சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், சொப்பனத்தை சொல்லவே மாட்டேன், நீ சொப்பனத்தை கண்டுபிடிச்சு அர்த்தத்தை எனக்கு சொல்லும். இல்லை அப்படின்னா நான் எல்லாரையும் துண்டிச்சு போட்டுருவேன், உங்க வீடை எருக்களமாக்கிடுவேன், உங்கள் வீடை எரிச்சிருவேன், எல்லாரையும் துண்டிச்சு போட்டுருவேன். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லிட்டீங்க. 6ஆம் வசனத்துல சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லிட்டீங்கன்னா பரிசுகளையும் வெகுமதிகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். திரும்பி 7ஆம் வசனத்தை அவங்க சொல்றாங்க, அவர்கள் மறுபடியும் பிரயத்தனமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வீராக, அப்பொழுது அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். 8ஆம் வசனம், அதற்கு ராஜா பிரதித்திரமாக, என்னிடத்தில் தீர்மானம் பிறந்தபடினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறது என்ன என்று நிச்சயமாய் எனக்கு தெரிய வருகிறது. 8ஆம் வசனம் சொல்றாரு, ராஜா நீங்க கால தாமதம் பண்றீங்க, என்கிட்ட தீர்மானம் பிறந்துட்டு சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், அர்த்தத்தை சொல்லுங்க, சொப்பனத்தையும் சொல்லுங்க, அர்த்தத்தையும் சொல்லுங்க. 10ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அப்பொழுது மன்னிக்க வேண்டும், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பதாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காணக்கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். 10ஆம் வசனம், கல்தைய ராஜ சமூகத்திலே பிரதித்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிகளிடத்திலேயாவது ஜோசியரிடத்திலேயாவது கல்தையரிடத்திலேயாவது கேட்டதில்லை
11ஆம் வசனம், ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் இது அறிவிக்கத்தக்க ஒருவனும் இல்லை என்றார்கள். கல்தைய ஜோசியர்லாம் ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே கேட்க ரொம்ப அரிதான காரியம், எந்த ராஜாவும் இப்படி கேட்டது கிடையாது. ஆனா இதை சொல்றதற்கு ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாயிருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜா சமூகத்தில் இதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவனும் இல்லை என்றார்கள். 12ஆம் வசனம், ராஜா ரொம்ப கோவந்துச்சு, எல்லாரையும் கொல்லுட்டான். இது பரிசுத்த தானியேல் காதுக்கு வருகிறது. 13ஆம் வசனம், ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்றிருக்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். தொடர்ந்து வாசிக்கிறேன். 14, பாபிலோன் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலைவர்களுக்கு அதிபதியாகிய அகோரியாக்கோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பறப்பதற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேவைக்காரராகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். 16ஆம் வசனம், தானியேல் தவணை கேட்கிறார். ராஜாட்ட போய் தவணை கேளுங்க. 17ஆம் வசனம், தானியேல் மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு பரலோக தேவை நோக்கி இரக்கத்திற்காக அவர் கேட்கிறார். இன்னைக்கு தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், தானியேல் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாட்ட சொல்றார். அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவினிடத்தில் போய் சொல்கிறார். அந்த சிலையின் தலை பசும் பொன்னிலும், அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இவர் அந்த தரிசனத்தை அப்படியே சொல்றாரு. இதான் சொப்பனம். இதன் அர்த்தத்தை ராஜாட்ட சொல்றேன். 37ஆம் வசனம், ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர், பரலோகதி தேவன் நமக்கு ராஜ்யத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இந்த சொப்பனம் என்ன அப்படின்னு சொல்றார். இனிமேல் நடக்க போறத ராஜாவுக்கு கர்த்தர் அறிவித்திருக்கிறார். 47ஆம் வசனத்தை வாசிக்கிறார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளுக்கும் மேலும் பிரதான அதிகாரியை நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாபிலோன் மாகாணம் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேல் என்றால் ராஜாவின் கொல்லு மண்டபத்தில் இருந்தான். பாருங்க, கொல்லு மண்டபத்துக்கு போற பெரிய உயர்வு. தரிசனத்தையும் சொப்பனத்தை வெளிப்படுத்தினபடினால் ராஜா சொல்றாரு, உங்க ஆண்டவர் தான் தேவர்களுக்கு தேவன், உங்கள் கர்த்தர் தான் தேவர்களுக்கு தேவன். அவர் தான் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். வேற யாராலும் சொல்ல முடியல. ஜோஷியரை கூப்பிட்டேன், கல்தையரை கூப்பிட்டேன், யாருமே சொல்ல முடியல, யாருமே மறைப்பொருளை வெளிப்படுத்த முடியல. ஆனால் தானியேலாகிய நீ மறைப்பொருளை வெளிப்படுத்தியிருக்கிற உங்கள் தேவனே தேவன் அப்படின்னு நீங்க நேபுகாத்நேச்சார் நம்முடைய ஆண்டவரை புகழ்ந்து சொல்லுகிறது, ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லுகிறதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவரே ஆண்டவர்களுக்கு ஆண்டவரும் தேவனுக்கு தெய்வனும் கர்த்தருக்கு கர்த்தருமானவர். மிஞ்சி ஆண்டவனும் இல்லை தெய்வம் இல்லை, இயேசுவே தெய்வம். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே தெய்வம், இயேசுவே தெய்வம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் வல்லமையானவர், நீர் தேவர்களுக்கு தேவனானவர், நீர் ஆண்டவர்களுக்கு ஆண்டவரானவர், நீர் கர்த்தருக்கு கர்த்தரானவர். நமக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் தெய்வமும் இல்லை, ஆண்டவனும் இல்லை. நீர் எங்களோடு கூட பேசினப்படல தொடர்ந்து இடைப்படும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.